அங்கங்கே கட்டுக்கட்டாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அது குளிருக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் ஆட்டுக்குட்டி. இந்த நதி இருக்குது பார்த்தீங்களா, அதால் துண்டிக்கப்பட்டிருக்கு. போலும் ஏ ஜகா நாம் கே பதாதர்பூர். அவர் சொன்னார் பாருங்க, பதாதர்பூர். அந்த கிராமத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டரில் பங்களாதேஷ் பார்டர் இருக்குது. பங்களாதேஷ் பார்டர் பக்கத்தில் இருக்க இந்த வெஸ்ட் பெங்கால் கிராமம், இந்திய கிராமத்தை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. குளிருக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் ஆட்டுக்குட்டிக்கு. சூப்பராக இருக்குது வில்லேஜு. நான் வந்து உங்களுக்கு இந்த வில்லேஜை சுற்றி காட்டுறேன். அடுத்ததாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து கூட போடுறவங்க வீடு இருந்துச்சு. முதல்ல அதை காட்டிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இவங்க இந்த மாதிரி ஷீட் இருக்கு இல்லையா, அதை வச்ச வீடுகள் தான் வந்து அதிகம் கட்டியிருக்காங்க. இதுக்கு செலவு கம்மியாக என்னன்னு தெரியல, எனக்கு கரெக்டாக தெரில. அதனால இது மாதிரி கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரில. இது இல்லாத நம்ம கான்கிரீட் வீடும் கட்டிட்டு, ஆனால் அதுக்கு மேலே வந்து இவங்க அதிகம் இந்த மாதிரி ஷீட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, தகர ஷீட் மாதிரி. அதையும் பார்க்கலாம் இருங்க. இது இன்னொரு தெருவில் இருக்குது. அடுத்த தெரு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நிறைய கோழிக்கொண்ட பூ அது வச்சுருக்காங்க. நாங்கள் கோழிக்கொண்ட பூன்னு சொல்லுவோம். கோழியோட கொண்டை மாதிரியே இருக்கும், க்யூட்டாக இருக்குது. வெளியில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பாருங்கள், நான் வரட்டி தான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து 2 குச்சியில் வந்து இந்த மாதிரி சாணியை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுருக்காங்க. இதை அப்படியே அடுப்பில் விட்டு எரிப்பாங்க போல். பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு. நீங்கள் நம்ம ஊரில் இந்த மாதிரி பார்த்துருந்தா சொல்லுங்கள். நான் பார்த்ததில்ல, எனக்கு புதுசாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய குளம் இருக்கா. இங்கே நிறைய குளம் இருக்கும், ஏன்னா மீன் வளர்ப்பாங்க. இதில் பாருங்கள், அங்கங்கே கட்டுக்கட்டாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதோ பாருங்கள், இந்த மாதிரி கட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதிலேருந்து தான் உங்களுக்கு சணல் கயிறு தயாரிக்கிறாங்க பாருங்கள். இதை அப்படியே நம்ம அழுத்தணுன்னா நூல் நூலாக வரும். அதை வந்து ஃபஸ்ட்டு அறுத்து, செடி மாதிரி இருக்கும், அதை அறுத்து வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருவாங்க. அது ஊறினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி காய வச்சு இதிலேருந்து வந்து சணல் கயிறு தயாரிப்பாங்க. இங்கே எல்லா வீட்லேயுமே வந்து இந்த மாதிரியான இது மாதிரியான குச்சி வந்து நிறைய நம்ம பார்க்க முடியும். இந்த நதி இருக்குது பார்த்திங்களா, அதால் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது இதை தாண்டி போனால் தான் நம்ம வந்து ஸ்டேஷன் எல்லாமே போக முடியும். நிறைய வாழை மரங்கள் அது எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கடை. இங்கே எல்லாமே இருக்குது, இல்லாத பொருளே இல்லை. பேம்பஸ்ஸு அது இதுன்னு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். ஐ திங்க் இதுவும் ஒரு கடை தான். நிறைய வந்து இந்த மாதிரி தகர ஷீட் போட்டு கடை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதுவும் கடையா வீடா என்னன்னு தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், இங்கேயும் தகர ஷீட் போட்டு வீடு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல உயர்ந்த மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. இது என்ன சாத்துக்கொடி மாதிரி இருக்குது, ஆரஞ்சு சாத்துக்கொடி மரம் மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம நதியை ஒட்டி போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வரட்டி தட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் வரட்டி தட்டுவோம், இவங்க குச்சிலேயே தட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரட்டியும் தட்டுறாங்க. இதோ தட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சீமா ஓடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அந்த ஓடு போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இது பாருங்கள், எவ்வளோ குச்சி வச்சுருக்காங்கன்னு. இதில் வந்து சணல் கயிறு திரிப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே இது தான். பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. ஆடு இருக்குது. அநேகமாக இது ஆடுலாம் கட்டுற இடம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஆடு நம்மக்கிட்டே வருது, பயமாக இருக்குது. 2 குட்டி வச்சுருக்கு. இது ஆடு கட்டுற இடம் பாருங்கள். அநேகமாக இந்த வீட்டோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் பெருசுங்கள்லாம் உட்காந்து ஒதுக்குப்புறமா சீட் ஆடுறது, டைம் பாஸ் பண்ணுறது, அது மாதிரி போல். இங்கே அநேகமாக இது கோயில் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம், கரெக்டாக தெரியல. கிட்ட போய் பார்த்து சொல்லிடுறேன் இருங்க. கோயிலெலாம் இல்லை, கோயில் மாதிரி தான், ஆனால் கோயில் கிடையாது. ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைமில் சிலை வச்சு வழிபாடு பண்ணுவாங்களே, அந்த மாதிரியான இடம். அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டைம் பாஸ்க்கு. இந்த பாருங்கள், நிறைய ஆடு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே இருக்க வீடெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் பூசாமல் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் பூசிடுவோம்,
பட் இங்கே வந்து அது மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் தகர ஷீட் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கேயுமே அதே மாதிரி ஒரு வீடு இருக்குது. இதோ பாருங்கள், தகர ஷீட் போட்டு வீடு கட்டியிருக்காங்க. இதோ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா சணல் கயிறு திரிக்கிற அந்த குச்சிங்க வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நதியை ஒட்டி ஒரு கிராமமே இருக்குது. எவ்வளோ என்ன சொல்கிறது, இந்த நதி தான் வந்து இவங்களை வந்து என்ன சொல்கிறது, ட்ரெயின் அதுக்கப்புறம் ரோடு எல்லாத்தையுமே இந்த நதி துண்டிச்சிட்ருக்கு. பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு. நல்ல கிராமம்தான். பேக்ரவுண்டில் வேறு மியூசிக் கேட்டுட்ருக்கு. இங்கே ஏதோ பிக்னிக் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருமா என்னன்னு வேறு தெரில. இதெல்லாம் மீன் பிடிக்கிற வலை மாதிரி இருக்குது பாருங்கள். என்னதுன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். மீன் பிடிக்கிற வலையை கட்டங்கட்டமாக அடித்து வச்சுருக்காங்க. அடிக்குழாய் இங்கே இவங்களோட கல்ச்சரில் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குன்னா அது இந்த அடிக்குழா தான். நீங்கள் சிட்டியில் போனாலும் இது அதிகம் பார்க்க முடியும். அது மாற்றவே முடியாது. இருக்குது பாருங்கள், விறகெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வைக்க பொருளாம் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது கோயில்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், கோயில் தான். உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே அந்த குச்சி சொன்னோம் இல்லையா, எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள், அப்படியே போவோம். பப்பாளி மரம், நிறைய வைக்க போகிற அதெல்லாம் வச்சுருக்காங்க. அநேகமாக இது சமைக்கிற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். புகைலாம் வெளியில் வர்றதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வீடு எப்படி இருக்குது பாருங்கள். नहीं नहीं मैं हूँ तमिलनाडु. इधर कल्चर मैं हूँ तमिलनाडु. इधर कल्चर कैसे है मैं वीडियो बनाता हूँ. नहीं मैं இவங்க என்னை கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க. இதை பாருங்கள், சமைச்சிட்ருக்காங்க. தமிழ்நாடு இங்கே பாருங்க சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. சமைச்சுனே ஆத்தோம் சாதம். இங்கே பாருங்க மீன் குழம்பு வச்சுருக்காங்க. ஏக்கியா மச்சிலி, அதுவும் மச்சிலி மீன் தான் சொல்கிறாங்க பாருங்க. காய்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. டீக்கே இங்கே பாருங்க, உங்கள் வீடெல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க. உள்ளே பாருங்க, என்ன சொல்கிறது, மூங்கில் வச்சு கதவெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாரையும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்த எல்லாருமே ஸோ ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறாங்க. வந்து சாப்பிடுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராமத்தை சுற்றி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.